Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மற்றும் ஒரு அண்மை செய்தி, கடல்சார் ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைக்கும் பணியை கைவிட வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் ஒன்றினை எழுதியுள்ளார். தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், மேலும் விவரம். வணக்கம். தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தமிழ்நாட்டில் கடற்கரையோரத்தில் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மத்திய அரசு மேற்கொண்டிருக்கும் கடல்சார் ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்றும் தற்போது அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் கடலோரத்தில் மன்னார் வளைகுடா பகுதியில் பாதுகாக்கப்பட்ட அந்த சுற்றுச்சூழல் அமைப்புகளை தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு இருப்பதால் எனவே அதை உறுதி செய்யும் வகையிலும் அதே போல மத்திய அரசின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் ஹைட்ரோ கார்பன் இயக்கமும் வெளியிட்ட 7 அறிவிப்பினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைப்பதற்கான அறிவிக்கப்பட்ட ஏற்கனவே அந்த பள்ளியில் நிறைந்த பகுதிகளையும் திறந்தவெளி பரப்புரிமை கொள்கை என்ற அடிப்படையில் 7 அறிவிப்புகளிலிருந்து நீக்குமாறு வலியுறுத்தி தற்போது கடிதம் எழுதியிருக்கிறார். மேலும் அந்த கடிதத்தில் தமிழ்நாட்டின் கடலோரத்தில் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மத்திய அரசு மேற்கொள்ள இருக்கும் அந்த கடல்சார் ஆழ்துறை எரிவாயு கிணறுகள் அமைக்கும் பணிகளை குறித்தும் தற்போது கவலையோடு அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இந்த திட்டத்தை உடனடியாக இருக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட அந்த அறிவிப்பின் அடிப்படையில் காவிரி படுகையின் கீழ் தொகுதி என்ற பெயரில் 3990.96 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அடங்கும் என்றும் மேலும் இது மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகத்திற்குள்ளும் அதே போல பாக் வளைகுடா மற்றும் வடக்கு கடல் அருகில் உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தேசிய பூங்காவையும் உள்ளடக்கிய இந்த மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் உயிர்கோளம் காப்பகமாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 1989 உயிர்கோள காப்பகமாக அறிவிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இது பவளப்பாறைகள், கடல் படுகைகள் மற்றும் சதுப்பு நிலங்கள், முகங்கள், சோற்றுப்படுகைகள், தீவுகள் என காடுகள் என இந்த கடலோடு சுற்றிக்கூடிய அனைத்து இயற்கை அம்சங்களையும் கொண்டிருந்த இந்த இடத்திற்கு தற்போது உன்னதற்கும் இந்த உரையாட திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.